ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னினி இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டீ போடுற நேரத்துக்குள்ளே ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு போண்டா ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு போண்டா பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு நான் நார்மலான இட்லி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச மாவில் செய்ய வேணாம். இது கூட அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரவை அரிசி மாவோட அளவை இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட அதிகப்படுத்திக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நான் ரவைக்கும் அரிசி மாவுக்கும் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகாயை அது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ இதில் நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டோன்னா அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி போடணும். ஒரு முறை போடையிலையும் லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நம்ம உளுந்த வடையெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் செவந்து வந்தோடனையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம மற்றதையும் போட்டுக்கலாம். நான் இப்போது அடுத்த பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டேன். போடையில் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு போடுங்க. இப்போது நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒன்று உங்களுக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.